வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலினுக்கு டெல்லியில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கு டெல்லியில் ஒட்டுமொத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் எப்போ வேண்டுமானாலும் ஸ்டாலினுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்டாலினை சுற்றி வளைக்கக்கூடிய டெல்லி போலீஸ் ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ன காரணம்? அப்படி என்ன தவறு செய்தார் ஸ்டாலின் அவர்கள்? தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அழுத்தத்தையும் கொடுத்து வருகிறார். இந்த தேர்தலின் பொழுது நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணங்கள் அனைத்தையும் செலவு செய்தாவது கூட திமுக வெற்றியடைய வேண்டும், 2வது முறை முதல்வராக நான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த உத்தரவு. ஆனால் கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும், ஒட்டுமொத்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும், அதற்கான தனிப்படையை அமைத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால்தான் ஸ்டாலினை டெல்லி போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் என்றும், எப்போ வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்துவிட்டால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை ஏற்படுத்துவதோடு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கூண்டோடு கைது செய்வார்கள். இது தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். தோல்வி என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இடியாக விழும். டெல்லியே ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. எப்பெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது ஸ்டாலின் அவர்களும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் டெல்லிக்கு சென்று மோடியை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறை தனிப்பட்ட முறையில் சந்தித்தால் மக்கள் திமுகவை வெறுத்து விடுவார்கள். அதே சமயம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து சோதனைகள் நடத்தி கூண்டோடு கைது நடவடிக்கை மேற்கொண்டாலும் திமுகவிற்கு தமிழக மக்கள் கடும் கோபத்தில் தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஓட்டுக்களை மாற்றி செலுத்துவார்கள். தற்பொழுது சுற்றி வளைத்த டெல்லி காவல்துறையினர் ஒரு பக்கம், தமிழக மக்கள் உண்மைகளை கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் எதிராக திரும்பிவிடுவார்கள் என்ற பயம் ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், திமுக இந்த முறை சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவல். தமிழக மக்கள் உண்மையான கருத்துக்களை கூறுங்கள். 2வது முறை திமுக ஆட்சியை அமைக்கலாமா அல்லது திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வரக்கூடாதா என்பதை உண்மையான ஒவ்வொரு தமிழக மக்களும் கமெண்ட் வாயிலாக கமெண்ட் கூறுங்கள். யார் வெற்றியடையலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.